ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறோம். ஸோ கடல் நம்மளுக்கு ரொம்ப சொந்தக்காரவங்க, இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால் வந்து இங்கே மழைப்பொழிவு நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. அது காமிக்கிறதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு எப்படியே போனோன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது, துவைச்சி வச்சாச்சு. அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டா வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கெட் வச்சுருக்கிறேன். இந்த பக்கெட் எதுக்குன்னா, இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒழுகுனுச்சுன்னா நேராக கரெக்டாக வீட்டுக்குள்ளே தண்ணி போகும். இப்படியே ஓடிடும், பட்டு இருந்தாலும் தெரித்து வீட்டுக்குள்ளே தண்ணி வர்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் இந்த பக்கெட் வச்சிட்டோம்னா ஈரம் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் இங்கெல்லாம் சாலை அடித்து ஈரம் வந்துடும் தான். ஸோ அதுக்காக இந்த பக்கெட் வச்சுருக்கோம். அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். இன்னும் மட்டும் இருட்டாக தான் இருந்துச்சு, இப்போ தான் கரண்ட் வந்துருக்குது. அப்படியே நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்குறோம். எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் டீ தண்ணி வேணும். அதுக்காக வெல்லம், நம்மளால் காப்பி தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது இந்த குளிருக்கெல்லாம். ஸோ இது, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தான். இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். பிஸ்கெட்டு பசங்களுக்கு. அதுக்கப்புறம் மாவாட்டி வச்சுருக்கு. ஒரு வேளை கரண்ட்டு போயிட்டுனா சட்னி இல்லைன்னா இட்லி பொடி வச்சுக்கலாம். சிப்ஸ் இருக்குது, பழம், அதுக்கப்புறம் சேமியா பாக்கெட். இது முன்னாடி வாங்கினது வீட்டு யூஸ்க்காக. இதெல்லாம் முன்னாடி வாங்கினது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்போ வாங்கினது வந்து பார்த்தா காய்கறிகள் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். மற்றபடி எல்லா ஜாமானும் இருக்குது. ஸோ அதனால் பரவாயில்ல. இன்னும் முக்கியமான ஒரு பொருள்னா, கண்டிப்பாக கரண்ட்டு போய்டும். இன்வெர்ட்டரில் ரொம்ப நேரம் தாங்காது. ஸோ அதனால் மெழுகுவர்த்தி வாங்கி வச்சாச்சு. வாங்க பார்ப்போம். மெழுகுவர்த்தி. ஸோ இந்த மெழுகுவர்த்தி வாங்கி வச்சாச்சு. அப்படி போனோம்னா, இங்கெல்லாம் பாத்திரம் வச்சுருந்தேன், அதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சாச்சு. இந்த கீற்று போட்டதே வந்து இந்த மிஷினுக்காக வேண்டி, வாஷிங் மிஷினுக்காக வேண்டி. ஆனால் நனையும் கண்டிப்பாக. இப்போ சாரல் காற்று மழையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாத்திரங்களையும் கொண்டு உள்ளே வச்சிட வேண்டியதுதான். இந்த அடுப்பு வந்து இங்கே ஊற்றும். இந்த அந்த இடத்துல ஊற்றுறதுனால இங்கே மூடி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக அவங்க சொல்கிற அளவுக்கு மழை வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கொல்லை முழுக்க தண்ணி நிற்கும். இங்கேயே வரும். இந்த இடத்துலையே தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுவும் ரோடெல்லாம் மேலே ஏற்றிட்டாங்க. ரோடெல்லாம் மேலே ஏற்றுனதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பக்கத்துக்காரங்க வயல் தண்ணியை திறந்து விட்ருவாங்க. அதனால் அங்கங்கே தண்ணி ரோட்டில் உள்ள தண்ணி ஃபுல்லாக இங்கே தான் வருது. ஸோ நம்மளுக்கு வந்து தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் ஆனால் இந்த மழை காலத்தில் தண்ணி அதிகமாகிட்டுனா கொஞ்சம் கஷ்டம்தான். கண்டிப்பாக அப்படி மழை பெஞ்சி வெள்ளம் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. மழை சாரல் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்குது. அடுத்து ஆட்டுக்கு தேவையான தலை உடைக்கிறதுக்கு போகிறாங்க. தலையெல்லாம் உடைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை லேசாக தூறுது. பொறுக்கி வைக்கணுமா? காத்தடிக்குது சித்தப்பா. என்னது தலை பறந்து போகுதா இல்லை நீங்கள் பறந்து போக போகிறீங்களான்னு தெரியல. மழை தூத்தல் போட்டுகிட்டே இருக்கு, அதனால் நான் நவுந்துகிட்டே இருக்கேன்.
புயல் எங்கே வந்துட்டுருக்கு? எங்கே வந்துட்டுருக்கு? பார்த்து ஐயோ கீழே உள்ள மரத்தில் வெட்டி இருக்கலாம்ல? கீழே ஏதாவது மரத்தில் பிஞ்சு தலையா? ஆ நாகப்பட்டினமா? இன்னும் இந்த இதே வேதாரண்யத்தையே தாண்டி வரல. என்னது அவ்வளோ காத்தடிக்குமா? ஆ நீங்கள் போடுங்க தழை எந்த ஊரில் போய் உழுவுதுன்னு நானும் பார்க்குறேன். ஆ ஆ காற்றடிக்கல போடுங்க. பார்த்து நின்னுங்க. இப்போ போடுங்க. மண்டியில் வந்து கத்தி விழுந்துற போது. ஆமா சுத்தப்பா, அங்க போயிட்டு தலை கொய்யா மரத்துலயே போடுறீங்க எல்லாத்தையும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆடுகளுக்கு தழை ஒடித்து கொண்டிருக்கிறோம். மணி இப்போ வந்து 3 மணி ஆயிடுச்சு. 3:45 இருக்கும்னு நினைக்கிறேன். 3:20 ஆயிடுச்சு. பஸ்ஸு போயிருக்கு இப்போ தான். ஸோ நல்லா காற்றடிக்குது, மழையும் ஆரம்பிச்சிருக்கு. சித்தப்பா மேலே தான் நிற்கிறாங்க. ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மழையான அப்டேட் அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் ஊரில் என்ன நடக்குதுன்ற அப்டேட் தான் வரும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.